உடல் எடை அதிகரித்தால் நாக்கு தடிக்கும். அதனால் உறக்க மூச்சு திணறல் ஸ்லீப் ஆப்னியா ஏற்படலாம். அதிக கொழுப்பு முகத்தில் குறிப்பாக கன்னங்களில் படிந்து நாக்கு உதடுகளின் அசைவை கெடுத்து குரல் தடுமாற்றம் ஏற்படக்கூடும். குரல் கரகரப்பாக இருக்கும். தொடர்ச்சியாக பேச இயலாமல் சோர்வு ஏற்படலாம். சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் நிலை ஏற்படலாம். இதனால் மற்றவர்களிடம் உரையாடல் செய்ய தயக்கம் ஏற்படலாம். பொது நிகழ்ச்சிகளில் பேச சிரமம் ஏற்படக்கூடும். அடிப்போஸ் திசு எனப்படும் கொழுப்பு உடலின் மிகப்பெரிய நாளமில்லா சுரப்பி எனப்படுகிறது. கொழுப்பு சக்தி கொடுப்பதற்காக உடலில் சேமிக்கப்படுகிறது. தோலுக்கு அடியில் படிவதை சப்குட்டேனியஸ் அடிப்போஸ் டிஷ்யூ என்றும், உறுப்புகளுக்கு இடையே படிவதை விசரல் அடிப்போஸ் டிஷ்யூ எனவும் இரு வகையாக பிரிக்கலாம். இன்டர்மஸ்குலர் அடிப்போஸ் டிஷ்யூ தசை நார்களின் அடியிலும் தசைகளுக்கு உள்ளும் படியக்கூடியது. அளவுக்கு அதிகமான கொழுப்பு பல வியாதிகளுக்கு வழிவகுக்கும் என்பது நாம் அறிந்ததே. இந்தியர்கள் தங்களது பாடி மாஸ் இண்டெக்ஸை 23க்குள் வைத்திருத்தல் நன்று என எ பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் ஏஷியன் இண்டியன்ஸ் அண்ட் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் ஸ்டேட்மெண்ட் தெரிவிக்கிறது. மேலும் 23க்கு மேல் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருந்தால் அவர்களுக்கு சர்க்கரை வியாதிக்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும், அவர்கள் சர்க்கரை வியாதிக்கான சோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்துகிறது. ஸ்கின்னி இஸ் ஹெல்த்தி என்பதை உணர்ந்து இந்தியர் ஒவ்வொருவரும் தமது பாடி மாஸ் இண்டெக்ஸை 23க்குள் வைத்திருந்தால் வாய்க்கொழுப்பு மிகாது, பேச்சு தடுமாற்றம் ஏற்படாது என்பதில் ஐயமில்லை.